நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உங்கள் பிரதிநிதிகள். நீங்கள் எம்மிடம் வந்து உங்களுடைய கட்டுமானத்துக்கான அனுமதியினை பெற்று அந்த வேலைகளை தொடங்குகின்ற பொழுது மிகவும் இலகுவாக அந்த வேலைகளை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். மற்றது அனுமதியினை பெற்றுவிட்டு அந்த அனுமதிக்கு மாறாக அந்த எல்லைகளை தாண்டி அந்த அனுமதியில் கொடுக்கப்பட்ட அந்த எல்லைகளை தாண்டி கட்டுமானம் மேற்கொள்ளப்படுவது மிகவும் ஒரு பிழையான காரியமாக எங்களால் பார்க்கப்படுகின்றது. அதனை நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்றும் அது சம்பந்தமான அதிகாரிகளுடன் கலந்து கதைத்து அதனை இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகவே தயவு செய்து அதனை தவிர்ப்பதற்காக உங்களுடைய கட்டுமான வேலைகளுக்கான அனுமதியினையே முன்கூட்டியே பெற்று அவ்வேலைகளை ஆரம்பிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது உங்கள் வீடுகளுக்கு முன்பாக உள்ள அந்த வேலிகளில் உள்ள பத்தைகள் மற்றது பூச்செடிகள் அதுகளை வளர்ப்பதை விட்டு அதனை துப்புரவு செய்து இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வளவு மற்றும் உங்களுடைய கிராமங்கள் அழகாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வீதிகளில் குப்பைகள் கொட்டுவது மற்றது பெம்பஸ் அறிவறுக்கத்தக்கவாறு கொண்டு சென்று கண்ட இடங்களில் வீசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் இது ஒரு குப்பையான இடமாக காட்சியளிக்கின்றது. ஆகவே தயவு செய்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் எமது பிரதேச சபையுடன் ஒத்துழைத்து பிரதேச சபையினுடைய வாகனங்களிலே அதனை போடுவதற்கு உங்களுடைய ஏற்பாடுகளை செய்யவும். அதை விடுத்து நீங்கள் கட்டாயமாக வெளியில் வீசுவது தண்டனைக்குரிய குற்றமாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே நீங்கள் அந்த குப்பைகளை ஒரு ஒழுங்கான முறையில் இப்போ நாங்கள் ஒரு கிழமை போட்டு ஒரு செட்டில் பண்ணித்தான் அந்தந்த இடங்களுக்கு வருகின்றது. அதனை கட்டி அந்த வாகனங்கள் வருகின்ற பொழுது அதனை விட்டால் எங்களுடைய கிராமம் மிகவும் அழகான ஒரு கிராமமாக காட்சியளிக்கும். மற்றும் வீதி மின் விளக்குகள் தற்பொழுது வட்டார ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்டு போடுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அது தாராளமாக நீங்கள் கேட்கின்ற இடங்களில் இல்லாட்டி எங்களால் செலக்ட் பண்ணுற இடங்களில் வட்டார ரீதியாக உள்ள மெம்பர்மாரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய மின் விளக்குகள் அனைத்தும் போடப்படும் என்பதனையும் தங்களுக்கு அறிய தந்து தயவு செய்து இந்த மதில் கட்டுமானங்கள் வீட்டு கட்டுமானங்களை அனுமதியினை பெற்று அதனை மேற்கொள்ளுமாறு மிக வினயமாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கின்றேன்.